தாய் கிழவி படத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பைக் வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. வாங்க உள்ளே போகலாம். விளம்பரம் ஓடுது உள்ள. போகலாம். கொஞ்சம் அவங்க எடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை எடுத்து சாப்பிடலாம். பாருங்க, நான் படம் பார்க்க போயிட்டு வந்தோம். எங்கேம்மா போச்சுமா? ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா, நாளைக்கு ரம்ஜான். மொதல் நாள் வந்து புறை பார்க்கணும். நாங்கள் புறையை பார்த்துட்டோம் பாருங்கள். லைட்டாக தெரியும் புறை ஒன்று. புறை பார்த்துட்டு தான் ரம்ஜான் கொண்டாடணும். இன்றைக்கி வந்து ரம்ஜானுக்கு மொதல் நாள் படம் பார்க்க வந்திருக்கோம். காலையிலே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். தாய் கிழவி படம் பார்க்க தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கமெண்டில் வந்து தாய் கிழவி படம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உண்மையிலே நாங்கள் தாய் கிழவி படத்துக்கு தான் வந்திருக்கோம். இப்போ பைக் வந்து பார்க் பண்ண போயிருக்காங்க, அங்கே போயிருக்காங்க. பைக் போட்டு வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம போகலாம். 6:55 தான் படம். நான் ஒரு 10 நிமிஷம் இருக்குது நம்ம உள்ளே போகிறதுக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான் போல இருக்குது. அங்கே போயிட்டாங்க. அப்பாவும் பையனும் முன்னாடி போயிட்டாங்க. மதுவும் முன்னாடி போகுது. அப்படியே போகலாம் நம்ம தேட்டருக்குள்ளே. ஃப்ரெண்ட்ஸ், தேட்டருக்குள்ளே வந்தாச்சு. அரிய பாருங்கள், அரி இன்னும் வந்து கொஞ்சம் நேரம் இருக்குது. அதனால் கூட்டம் அவ்வளோதான் இல்லை. இனிமேல் தான் வருவாங்க. இங்கே பாருங்கள், ஸ்நாக்ஸ் கடையை பாருங்கள். ஸ்நாக்ஸ் நம்ம எதுவுமே வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடாது. உள்ளே தான் எல்லாம் வாங்கிக்கணும். இப்போயே போய் ஸ்நாக்ஸுக்கு புல்லு போட போகிறோம். அப்புறமா கூட்டமாக இருக்குது. இன்டர்வலுக்கு வரும்போது கூட்டமாக இருக்குது. ஏதாவது வாங்க பாருங்கள். பப்ஸு எல்லாமே இருக்கும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் எல்லாம் ரெடி ஆகும். ஐஸ்கிரீம் எல்லாமே இருக்கும். உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லிவிடு ஹரி. சாண்ட்விச் எனக்கு வேணாம். எனக்கு சாண்ட்விச் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். அது அவங்களுக்கு தான் பிடிக்கும். எனக்கு ஒரே ஒரு பாப்கார்ன் மட்டும். இப்போ பில்லு போட்டோன்னா இன்டர்வல் அப்போ வந்து பில்லை கொடுத்துட்டு வாங்கிக்கலாம். அதுக்கு தான் பில்லு போடும். ஸ்நாக்ஸ் பில்லை பாருங்கள் எவ்வளோ பில்லு போட்டாச்சு. நான் இன்டர்வலில் தான் விளம்பரம் ஓடுது உள்ள. ஹோட்டல் மேனேஜ்மென்ட் தெளிவான கல்வி முறை. ஸ்நாக்ஸ் வாங்க போமா? அவங்க ஓட்டம் ஏன் கூட்டமாக இருக்கும். இந்த வரோம் வாங்க போகலாம். அது இன்டர்வல் விட்டாங்க. ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு பில்லு முன்னாடியே டிக்கெட் போட்டனால ஒரே ஃப்ளவர் தான் இருக்காங்க. மசாலா கொட்டுறதுக்கு போகிறாங்க. போகலாம். படம் முடிந்து விட்டது. படம் எப்படி இருந்துச்சு மது? நல்லா இருந்துச்சா? அரே, படம் எப்படி இருந்துச்சு? ராதிகாவோட நடிப்பு சூப்பர். படம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். நாளைக்கு ரம்ஜான் இல்லை, அதனால மருதாணி போட்டே ஆகணும்னு எங்கள் மது அடம் பிடிச்சி எங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் உடச்சி தந்தாங்க. இந்த நேரத்தில் உடச்சி கொடுக்க மாட்டாங்க. நாங்கள் கேட்டனால உடச்சி கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம உருவோம். எங்கள் அம்மா வீட்டில் ரம்ஜானுக்கு வட்டலாப்பம்லாம் செஞ்சுருப்பாங்க. போய் சாப்பிட்லாம் வாங்க.
ரம்ஜானுக்கு வந்து எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்பாங்கல்ல, அதுக்கு தான் வாங்கி வச்சிருக்காங்க. என்னங்க வாங்கி நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டியா? அதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து ரம்ஜானுக்கு வந்து எங்கள் அம்மா வந்து எல்லாருக்கும் கொடுப்பாங்க. எல்லோரும் தீபாவளிக்கு வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து நிறைய பேர் கொடுப்பாங்க ஸ்வீட்லாம். இப்போ இவங்க வந்து ரம்ஜானுக்கு வந்து எல்லோரும் பிரியாணி செஞ்சு கொடுப்பாங்க. நாளைக்கு வந்து வேலை பார்க்க முடியாதனால எங்கள் அம்மா வந்து ஸ்வீட்டு 1/2 கிலோவும் இது வந்து கேக் வாங்கி வச்சுருக்கு, எல்லாருக்கும் போட்டு கொடுக்குறது. நிறைய வாங்கி வச்சுருக்கு, நிறைய பேர் கொடுக்க. இப்போ வந்து வட்லாப்பா செஞ்சுருக்கோம், வட்லாப்பா சாப்பிட்லாம். அப்படியே அப்புறம்லாம் மாடியில் இருக்கு போய் பார்ப்போம். செஞ்சு கொஞ்சம் அவங்க எடுத்துருக்காங்க, இப்போ நம்ம அதை எடுத்து சாப்பிட்லாம். நைட்டுக்கே சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். பாக்கி வந்து நம்ம காலையில் சாப்பிட்டோம். இப்போ கொஞ்சம் சாப்பிட்டுட்டு காலையில் சாப்பிட்டோம். சரி வா அப்பாவுக்கு கொடுப்போம். பாருங்க நான் படம் பார்க்க போயிட்டு வந்தோம். எங்கம்மா போடுச்சு மாமி? மாமி எங்கே போடுச்சு? வேர்த்து போயிருக்கு பிள்ளைக்கு. விளாண்டிங்களா? நாளைக்கு புது ட்ரெஸ்லாம் போடணும். செருப்பு வீட்டுக்குள்ளே போடுவீங்களா? செருப்பு கட்ட மாட்டேன், இரும்பு வந்துருச்சு பிள்ளைக்கு, சளி பிடிச்சிச்சு. சரி காமி நாளைக்கு வந்து புது ட்ரெஸ்லாம் போடணும். மருதாணிலாம் போடலையா? போடணுமா? நான் மருதாணி பறிச்சுட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள் மருதாணிலாம் பறிச்சுட்டு வந்திருக்கான். இதை அரைச்சி போடணும். மணி 11 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.